சூர்யாவுடைய கம்பேக் வந்து டெஃபினட்டா இந்த ரெட்ரோ மூவில இருக்குமா? அந்த மாசு அந்த ஸ்டைலில் வந்து இவருக்கு உள்ள வந்து வைக்க முடியாது. சூர்யாவுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ அதில் சூர்யாவுக்கு சில மாற்றங்கள் செஞ்சு கதையை சொன்னோன்னா சூர்யா ரொம்ப பிடிச்சிருக்கு சார். உடனே பண்ணுவோம். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு டீசர்ல இருந்து எல்லாமே வந்து வெளியாச்சு. பட் படம் வந்து அவ்வளவா ஓடலை. எஸ் எஸ். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெய் பீம் சூரியரை போட்டெல்லாம் வந்து கதைக்களம் வந்து வேற, அதனுடைய கலரே வேற. பட் அதற்கு பிறகு அவர் கொடுத்த படங்கள் பெருசாக கதைகளோட வந்து போகலை. வில்லேஜ் மேட்டெல்லாம் அஜித்துடைய இந்த டோனே வேற மாதிரி இருக்கும். அவருடைய ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஹேர் ஸ்டைல். ஏன்னா இந்த கதை வந்து ரஜினி சார்ட்ட போயிட்டு வந்த கதை ஒன்று. ரஜினி சார் வந்து 30 வயசுல வந்து 60 வயசு கேரக்டர்ல பண்ணார். 79 சம்திங் நினைக்கிறேன், 6லேருந்து 60 படம். அவருக்கு இப்போ வயசு 28 தான். அவர் பண்ணுறது வந்து 60 வயசு கேரக்டர்ல பண்ணார். இவங்க வந்து சிம்ரன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் தமிழில் ஒரு நல்ல நேம் இருக்குது, இன்னமும் இருக்குது அவங்களுக்கு கூட. அதை அவங்க வந்து அதை இவங்க கொடுத்த மெசேஜ் வந்து அவங்களுடைய பறவை தப்பாக. ஜோதியா வந்து இப்போ பேசுகிற லெவலில் வந்து சரியில்லை. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து சினிமா விமர்சகர் வெங்கடேஷன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். May 1 வந்து ஒரு காம்படிஷனான மூவிஸ் வந்து லைன் பை லைன் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன்று வந்து சூர்யா நடிக்கும் ரெட்ரோ, இன்னொரு பக்கம் சசிகுமார் நடிக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இந்த ரெண்டு மூவியும் வந்து அந்த May 1 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு மூவிக்கும் என்ன மாதிரியான காம்படிஷன்ஸ் வந்து இருக்கும் சார்? இதற்கிடையில் அஜித் நடித்த ரீ ரிலீஸ் வீரம் கூட ஆகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அவருடைய பர்த்டே அன்னைக்கே வந்து வீரமும் ரிலீஸ் ஆகுது. ரெட்ரோ வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டுங்க. அது கார்த்தி சுப்புராஜ் சார் வந்து ரஜினி சார் வந்து எழுதப்பட்ட ஒரு கதை தான் அது. ரஜினி சார்ட்டையும் பேசப்பட்ட கதை அது. பட் சில பண்ண முடியாத சூழ்நிலை, அதன் காரணமாக வந்து கொஞ்சம் அடுத்து யாரை பண்ணாங்க போது சூர்யா டார்கெட் வச்சாங்க. சூர்யா கிட்ட கதை சொல்லி சூர்யாக்காக சில விஷயங்கள் மாற்றம் செஞ்சாங்க. ரஜினிங்கிறது வந்து ஒரு மாஸ், அந்த மாசு அந்த ஸ்டைலில் வந்து இவருக்கு உள்ள வந்து வைக்க முடியாது. சூர்யாவுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ அதில் சூர்யாவுக்கு சில மாற்றங்கள் செஞ்சு கதையை சொன்னோன்னா சூர்யா ரொம்ப பிடிச்சிது சார், உடனே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க உடனே டேட்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஆரம்பிச்சப்பட்ட படம் அது. பட் நல்ல கதையும் சொல்ல படம். சூர்யாவுக்கு வந்து இருக்கிறது 7-8 படம் வந்து ரொம்ப ஃப்ளாப் கொடுத்தாங்க. கங்குவான்றது ஒரு பெரிய டிசாஸ்டர். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு டீசர்ல இருந்து எல்லாமே வந்து வெளியாச்சு. பட் படம் வந்து அவ்வளவா ஓடலை. எஸ் எஸ். ஸோ அதிக பொருட்செலவில் பண்ண படம், எதிர்பார்க்கப்பட்ட படம், தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு சேஞ்சஸாக வரும்னு வந்து பேசப்பட்ட ஒரு படம். பட் அதில் கதைக்களும் பெரிய சரியாக பண்ணாதனால வந்து விட தான். ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் எண்டு ஒரு 20 மினிட்ஸ் தூக்கியிருந்தாங்கன்னா படம் வேற லெவல் கங்குவா. பட் அதை நம்ம வந்து டைரக்டர் சிறுத்தை சிவா பண்ணலை. பட் இது வந்து கார்த்தி சுப்புராஜ் வந்து நல்லா மேக்கிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது டோட்டலாக ஓவரால். ஸோ நல்ல ஸ்கிரிப்டு. சூர்யா படம் பார்த்துட்டாரு, நல்லா வந்திருக்கு, எனக்கு இந்த படம் கண்டிப்பாக என்னுடைய கரியரில் வந்து கம்பேக் அப்படின்னு சொன்ன மாதிரி அவரும் கார்த்தி சுப்புராஜ் ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம், May 1 நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சூரியரை போற்று ஜெய் பீம்க்கு அப்புறமா ஒரு நல்ல படங்கள் அப்படின்னா டெஃபினட்டா வந்து சூர்யாவோட அந்த ஒரு இதுல கிடையாது, ப்ரொஃபைல்ல கிடையாது. ஸோ இந்த ரெட்ரோ மூவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா ஓவர் பில்டப்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு போஸ்டரா இருக்கட்டும், இல்ல மூவியோட டீசரா இருக்கட்டும், அந்த சாங்கா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த May 1 இந்த படம் வந்து எப்படி இருக்கும், ஸோ ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்லை, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கார்த்தி சுப்புராஜ் பொறுத்த மட்டும் அவருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். அவருடைய மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்கும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையே வந்து ரஜினி சாருக்கு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு படம் அது. அவருடைய படம் லிஸ்ட் எல்லாமே ஜிகர்தண்டா முதற்கொண்டு எல்லாமே அதுதான். பட் நீங்க சொன்ன மாதிரி ஜெய் பீம் சூரியரை போட்டெல்லாம் வந்து கதைக்களம் வந்து வேற, அதனுடைய கலரே வேற. பட் அதற்கு பிறகு அவர் கொடுத்த படங்கள் பெருசாக கதைகளோட வந்து போகலை. பட் இந்த படம் வந்து ரொம்ப கதை கேட்டோன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் சொன்னாங்க. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். பப்ளிக் ஆடியன்ஸும் கண்டிப்பாக அது பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய ட்ரெய்லர், இந்த மேக்கிங்கு, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஓவரால் பார்க்குறது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜெயராம், அதே மாதிரி பிரகாஷ் ராஜ், இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணி தான் வந்து ஒரு மூவி. ஜோதி ஜார்ஜ் இருக்காரு, பூஜா ஹெட் ஹீரோயினி. ஸோ அவங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இதுல இருக்கு. ஏன்னா அந்த ஒரு சாங் நம்ம பார்த்தாலே தெரியும், சந்தோஷ் அவருடைய மியூசிக் வந்து எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே சேமா இருந்தாலுமே
ஒரு சூப்பர் ஹிட் கொடுக்குற ஒரு சாங் தான் எல்லாமே இருக்கும். மியூசிக் டைரக்டர். ஸோ அந்த கன்னிமா சாங் வந்து ரிலீஸ் ஆகும்போது இன்னமும் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறப்போ எல்லாருமே வந்து தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து அதே மாதிரி இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், இந்த 2 படத்துக்கும் ஒரு காம்படிஷன் இருக்குமா, இல்ல அது ஒரு சைடு இது ஒரு சைடுன்ற மாதிரி போயிட்டு இல்ல இருக்கு? அது வேற ட்ராக், இது வேற ட்ராக் தான். உங்களுக்கு இந்த கதைக்களம் வேற, ரெட்ரோவுடைய கதைக்களம் வேற. ஏன்னா அந்த ஜெயராம், ஜோஜி ஜார்ஜ், பிரகாஷ்ல இருக்காங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்குள்ள பாட்டு நல்லா இருந்தா தான் அவர்லாம் வருவார். ஏன்னா ஜோஜி ஜார்ஜ் இங்க மலையாளத்துல ரொம்ப டாப்ல இருக்காரு இன்னைக்கு. ஸோ அதனால அவருடைய பாட்டு நல்லா இருந்தா உள்ளுக்குள்ள வருவாங்க. அப்படிதான் இந்த கதைக்களம் இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அது யூஸ்வலா சசிகுமாருடைய பிராண்டு. அவருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. நீங்க அயோத்தியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அல வச்சிருவாங்க படத்துல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டோட பண்ண படம் தான் அது. டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் கவர் பண்ணும். ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நம்ம தியேட்டர்ஸ் அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. எப்பயுமே ஒரு படம் பார்க்கும்போது தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தான் பார்ப்பாங்க. இது அவங்களோட ஃபேமிலி இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி இன்வைட் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ரொம்ப சொல்லியிருக்காங்க. கிளைமாக்ஸ்லாம் டோட்டல் ஓவரால் அவங்க எல்லாமே அழுதுட்டு வர்றது மாதிரி தானே ஒரு கிளைமாக்ஸ் வச்சிருக்காங்க. பட் அந்த கதைக்களம் வேற. அது வந்து மனசை தொடுற அளவுக்கு ஒரு கதை. இது ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட். ஏன்னா இந்த 2 மூவியே வந்து 2 ஜானர் அப்படின்னே சொல்லலாம். ரெட்ரோ வந்து ஒரு த்ரில்லர், ஒரு ஆக்ஷன் மூவி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனா வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபுல்லாவே ஃபேமிலி என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி. 2மே 2 ஜானர். அப்படி இருக்கிறப்போ இது 2 படமும் ஒரே டைம்ல இறங்குறப்போ எந்த படத்துக்கு அதிக ஒரு வரவேற்பு இருக்கும்? ஒருவேளை ரெட்ரோ மூவி பார்த்துட்டு பிடிக்காம போய் அகைன் இந்த மூவி பாக்குற மாதிரி வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்குல்ல சார். ஏன்னா நம்ம மூவி ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் எந்த படம் நல்லா இருக்கு, எந்த படம் நல்லா இல்லை அப்படின்றது. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு நம்ம போறப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ கேங்கஸ் மூவியும் அப்படிதான் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட தான் போனாங்க. வடிவேல் சாருடைய ஒரு கம்பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இந்த ஒரு மூவில இருந்து. அந்த மாதிரி சூர்யாவுடைய ஒரு கம்பேக் இருக்குமா, இல்ல மறுபடியும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள்? இல்ல ஓப்பனிங் வந்து சூர்யா படத்துக்கு கண்டிப்பா இருக்கும். அது வந்து மறுப்பதற்கே இல்லை. ஏன்னா அவருக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு கேங் இருக்கு. அதனால இந்த படம் 2வது கார்த்தி சுப்ராஜ் வேற. ஸோ அந்த 2 பேரும் ஜாயின் பண்ணும்போது அந்த ஓப்பனிங்கு அந்த ஃபேன்ஸு பப்ளிக்லாம் வந்து ரெட்ரோவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் திங் வந்து சசிகுமாருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அது இல்லைன்னு நம்ம சொல்லவும் முடியாது. பட் இதை பார்க்குறவங்க அடுத்து அதை பார்க்கலாம், இல்லை இது டிக்கெட் இல்லைங்கும் போது அதை நீங்கள் பார்க்கலாம். எப்பயுமே ஒரு சின்ன படம் வந்து பெரிய படத்தோட மோதல்னு பார்ப்பாங்க. ஐயோ அந்த படம் ஒருத்தர் ஏதாவது தியேட்டர் கிடைக்காது, பூரா கூட்டம் அங்கே தான் போகுமாங்க. சில பேர் ஒப்பீனியன் வந்து போகட்டுங்க, மீதி ரிட்டர்ன் ஆகிறாங்களா அவங்க நம்ம படத்துக்கு வந்தாலும் படம் நல்லா இருக்கு, இது பேசப்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறைய பேர் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் சக்சஸ் ஆயிருக்கு. அந்த ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சூர்யாவுக்கு தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ யோகி பாபுவும் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு பார்ட்டா இருக்காரு. ஸோ அவருடைய காமெடி டெஃபினட்டா இந்த ஒரு மூவில இருக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு மூவி எடுத்து பார்த்தோம்னா அவருடைய ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் ரோல்ல வந்து போயிட்டு இருந்தாரு குட் பேட் அக்லி மூவில. பட் இந்த ஒரு படத்துலயும் வந்து யோகி பாபு இருக்காரு. ஸோ அவருடைய காமெடி டெஃபினட்டா இந்த ஒரு மூவில இருக்கும். இதில் நல்ல ஒரு கேரக்டரோட சேர்ந்து தான் காமெடி பண்ணியிருக்காங்க. அந்த கதைக்கு வந்து இந்த யோகி பாபு வந்து ஒரு ட்ராக் தனியாக போறாங்க. அவர் வச்சுதான் கதையே கொஞ்சம் உள்ளுக்குள்ள போற மாதிரி வரும். நீங்க படம் பார்த்தா தெரியாத சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு தான் 3 கேரக்டர் தான் உங்களுக்கு இந்த படம் ஃபுல்லாவே வரும். இந்த கதைக்கு அந்த ஆர்டிஸ்ட் தேவைங்கிற பட்சத்தில் போட்டிருக்காங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ மே 1ஆம் தேதி வந்து வீரம் ரீரிலீஸும் ஆகுது. ஸோ இந்த 3 படம் வந்து ஒரே டைம்ல ரீரிலீஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து சூர்யா ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஒரு பக்கம் தலை ஃபேன்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து சசிகுமார் சாருடைய ஃபேன்ஸ். ஸோ இந்த 3 படமும் வந்து ரிலீஸ் ஆகுறப்போ ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் டெஃபினட்டா இருக்கும். ஸோ எந்த படத்துக்கு அதிகமான ஒரு காம்படிஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லவே வேணாம், தலை அஜித் படத்துக்கு ஏன்னா குட் பை போட்டு கலக்கிட்டாங்க. ஏற்கனவே அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். வீரம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படம். நல்ல சென்டிமெண்ட், வில்லேஜ் மேட்டர்லாம் அஜித்துடைய இந்த டோனே வேற மாதிரி இருக்கும். அவருடைய ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஹேர் ஸ்டைல். ஸோ அதனால அந்த படம் வேற லெவல். பட் ரெட்ரோ வந்து புது ஜோனல் டூரிஸ்ட் ஃபேமிலி வருது. பட் அஜித் படத்துக்கு ஓப்பனிங் அன்னைக்கு பர்த்டே வேற வருது. ஆமா. ஸோ அதனால அது ரொம்ப கலக்கலா இருக்கும். பட் அதை வந்து மறுப்பதற்கே இல்லை. சூர்யாவுக்குன்னு ஆடியன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க, வருவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு வருவாங்க. நீங்க இந்த 3 படத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தலை படத்துக்கு தான் ஓப்பனிங் அதிகமாக ஃபர்ஸ்ட் ரிலீஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குட் பேட் அக்லி மூவி இப்பதான் ரிலீஸ் ஆகி சுட சுட அது அதோட விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அகைன் வந்து ஒரு ரீரிலீஸ் மூவி அப்படின்றப்போ டெஃபினட்டா இது ஒரு பெரிய ஒரு வரவேற்பா தான் இருக்கும் கண்டிப்பா அஜித் சாருடைய ஃபேன்ஸுக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய காம்படிஷனே சொல்லாமே. 1ஆம் தேதி எந்த படம் இப்படி போக போகுது, எந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க போகுது அப்படின்றது. ஸோ நீங்க சொல்றீங்க மோஸ்ட்லி வந்து தலையோட இந்த படம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கும் அப்படின்னு. பட் ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா ரெட்ரோ மூவி
மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா யோகி பாபு வந்து குட் பை அக்லில இருந்து அகைன் சசிகுமார் சார் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் தோணுது? சூர்யாவுடைய கம்பேக் வந்து டெஃபினட்டா இந்த ரெட்ரோ மூவில இருக்குமா, இல்ல இதற்கு அடுத்தடுத்து வர மூவிஸ்லும் அவருடைய ஆக்டிங் வந்து நல்லா இருக்குமா? இல்லை, இனி ஒரு கதைக்களமே வந்து செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி கதை கேட்டுட்டு அவர்கிட்ட போகும்போது அங்கே ஃபில்டர் ஆகப்பட்ட விஷயம், அது நம்ம பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சதுதான். பட் அந்த 2 பேர்கிட்ட கதை சொல்லி அதுக்கப்புறம் சூர்யா கிட்ட போகிறதுக்கு டைம் எடுக்குது. அதனாலேயே சூர்யாவுடைய அந்த மைனஸ்ல வந்து நிறைய போனாங்க. இப்போ நேரடியாக கதை கேட்குற அளவுக்கு தான் இப்போ உட்காந்துருக்காங்க. அதனால இந்த படம் கண்டிப்பாக சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய கண்டாங்கன்னா பேசப்படும் படம், கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். அது ஒன்று மாற்று கருத்து இல்லை. அது எதற்கு சொல்றேன்னா, சூர்யா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான். கார்த்தி சுப்புராஜ் அப்படிங்கிற நல்ல டைரக்டர் போய் சிக்கும் போது கண்டிப்பாக அந்த படம் நல்ல லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கதை வந்து ரஜினி சார்ட்ட போயிட்டு வந்த கதை ஒன்று. பட் அதனால வந்து கண்டிப்பாக இந்த படம் சூர்யாவும் இது சார்ட்ட போயிட்டு வந்தது சூப்பர் ஸ்டார்ட்ட, நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணணுங்கிற வந்து ஆர்வம் ஒரு கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்களோட சூர்யா கம்பெனி மாற்றி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சூர்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த படம் பேசப்படும். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிம்ரன் மேமும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கம்பேக் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் இந்த மூவி டூரிஸ்ட் ஃபேமிலியில சிம்ரன் மேமுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமா? ஏன்னா சமீபத்துல ஒரு விமர்சனமும் போயிட்டு இருந்தது இந்த ஆன்டி ரோல் பத்தி நிறைய விஷயங்கள். ஸோ இந்த படத்துல அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கன்னத்தில் முத்தமிட்டாலும் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனல் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்பவே ஆன்டி ரோலுங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் எது வேணாலும் பண்ணலாம். ரஜினி சார் வந்து 30 வயசுல வந்து 60 வயசு கேரக்டர் பண்ணார். 79 சம்திங் நினைக்கிறேன், 6லேருந்து 60 படம். அவருக்கு இப்போ வயசு 28 தான். அவர் பண்ணது வந்து 60 வயசு கேரக்டர் பண்ணார். அதனால ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து வயசு வித்தியாசம் எந்த ரோலுங்கிறது முக்கியம் கிடையாது. கிடைச்ச ரோலை வந்து எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சிம்ரன் அப்படி தான் இப்போ 1 by 1 பண்றாங்க. பேட்டர்ன் அருமையாக ரஜினி சார் பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குட் பை அக்லி இப்போ அஜித்தோட பண்ணி 4 சீன் வந்தாலும் நச்சுன்னு கலக்கிட்டு போயிட்டாங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கதை வந்து கிட்டத்தட்ட அவங்களை சுற்றி தான் டிராவல் ஆகும். இந்த கதையை உடைக்க வேணான்னு பார்க்குறேன். அழகா சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு 3 பேரை சுற்றி தான் அந்த கதையை உருவாகுது. நல்ல சென்டிமெண்ட் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா எனக்கு ஒரு தகவல். கண்டிப்பாக சிம்ரனுக்கு இந்த படம் வந்து வேற லெவலில் கொண்டு பாட்டோம். ஸோ நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கும்போது சிம்ரன் மேம் வந்து யாரை வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க, இல்ல யாரு அந்த ஹீரோயினா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் இருந்தது. ஒரு சைடு வந்து ஜோதிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு விமர்சனம் வச்சாங்க. சோ நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? ஜோதிகா தான், ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆமா, டாப்பா காட்டல்னு ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் ஷூட் பண்ணாங்க. இவங்க வந்து சிம்ரன் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க. ஏன்னா நீங்க தமிழ்ல ஒரு நல்ல நேம் இருக்கு, இன்னமும் இருக்கு அவங்களுக்குங்கிறத, அதை அவங்க வந்து கொஞ்சம் அதை இவங்க கொடுத்த மெசேஜ் வந்து அவங்களுடைய பறவை தப்பா போகுது. அதுக்கு ரிட்டன் நீங்க எப்படி எனக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி நினைச்சு அவங்க ரிட்டன் மெசேஜ் ஒன்று பண்ணாங்க. அதை ஆன்டி ரோல் நீங்க பண்றீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை பேசப்பட்டுச்சு. சிம்ரன் சொன்னது வந்து ஜோதியா அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. ஜோதியா வந்து இப்ப பேசுற லெவலும் வந்து சரியில்லை. தமிழ் வளர்த்துட்டு தமிழ் ஃபீல்டு வளர்த்துட்டு அவங்க இங்கோ கொண்டு ரேஞ்சில் நிப்பாட்டு இருக்கு. இன்னும் தமிழ் ஆடியன்ஸா ஜோதியாவுக்குன்னு வந்து ஒரு மரியாதை மதிப்பும் இருக்கு. கண்ணாலேயே நடிக்கிறவங்க, மூக்காலேயே நடிக்கிறவங்க, சிவாஜியோட படம் பண்றவங்க அப்படிலாம் ஒரு டாக் இருக்கு. அப்படி இங்கே பண்ணி ஜெயிச்சுட்டு இன்னைக்கு போய் டக்குன்னு மும்பையில செட்டில் ஆனதுக்கு அப்புறமேலு இங்கே தமிழ் ஃபீல்டில் வந்து ஹீரோவுக்கு தான் மவுஸ் இருக்கு அப்படிங்கிற பேசுறது, கேரக்டர் தரமாட்டேங்கிறதுல மிகப்பெரிய ஒரு தவறான செயல். ஸோ அங்கே போய் அவங்க தம்மடிக்கிற சீன் எல்லாம் பண்ற போது அது எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹிந்தி துறையில வந்து வேற ஒரு ஸ்டாண்டில் போகிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அங்கே போய் அடாப்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ தண்ணி அடிக்கணுமா, சிகரெட் பிடிக்கணுமா, நான் ரெடிங்கிற மாதிரி பண்றாங்க. பட் ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட்டும் பண்றாங்க, கேரக்டர் மாதிரி பண்றாங்க, மறுப்பதற்கு இல்லை. அதற்காக நம்ம வந்து வளர்த்து விட்ட ஒரு இடத்த வந்து நம்ம கீழ்த்தரமா பேசுறது வந்து சரியில்லை. அது பட் அவங்க பேசுறது வந்து ஜோதியா தான். ஸோ சிம்ரன் வந்து அந்த ஒரு ஸ்டேஜ்ல இந்த விஷயம் வந்து பேசுறதுக்கான ஒரு அவசியம் இருக்கா சார்? இல்லை, சில மேடைகளில் ஓப்பன் பண்ணணும் இல்லையா? இப்போ நீங்க இப்போ வந்து ஒரு ட்விட்டர் போட்டாங்கன்னா நார்மலா போகும், ஒரு இன்ஸ்டால சொன்னாங்கன்னா நார்மலா போகும், ஃபேஸ்புக்கில். இது ஒரு அந்த மேடை ஒரு சந்தர்ப்பம். அந்த JSW அவார்ட் ஃபங்க்ஷனில் வரும்போது எல்லா ஆர்டிஸ்டும் கூட இருக்காங்க. அப்போ இவங்க பேசும்போது அங்கே சொன்னா ஃபோக்கஸ் ஆகும். அங்கே கூட அவங்க வந்து மரியாதையாக வந்து அவங்க ஜோதியா பேரை சொல்லாம தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அந்த வெப் சீரிஸ் டாப்பாவை பற்றி பேசிட்டு தான் பண்ணும்போது தான், அப்போ டாப்பா யாருங்கும் போது தான் அங்கே சர்ச் பண்ணால் ஜோதியா பண்ண வெப் சீரிஸ் அது. இப்போ அவங்கள தான் சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது அதை. பட் அந்த மேடை ஒரு வாய்ப்பு. எப்பவுமே மேடைங்கிறது வந்து எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு. அங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இவங்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அங்கே ஓப்பன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டதுனால தான் அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்குமா சிம்ரனுக்கு? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா. ஏன்னா கதைக்களம் அந்த மாதிரி நல்ல வெயிட்டான ரோல் அது பண்ணியிருக்கிறது. அவங்க கதை நல்ல அருமையான கதை, சுருக்கமாக சொன்னோம்னா அதை
கண்டிப்பாக சிம்ரனுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் இருக்கும். வரப்போகிற படங்கள்லேயும் சிம்ரனை தேடி வாய்ப்புகள் நிறைய வரும். டெஃபினட்டா வந்து மே 1 ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டிங் சீன்ஸா நம்ம Yes, பார்க்க yes. முடியும். ஏன்னா 3 டாப் ஹீரோஸோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ மே 1 அப்புறமா இந்த படத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம் சார். கண்டிப்பா பேசலாம். ஸோ இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.